எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமேலையும் நான் ஒரு விஷயத்தில் பயங்கர கோபமாக இருக்கேன். இன்னொரு விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸும் சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் ஏன் கோபமாக இருக்கேன்றதை சொல்லிடுறேன். இந்த படம் ஆரம்பித்து ஷூட்டிங் போகலான்னு சொல்லி ரெடியாகி கிளம்பிட்டோம். கிளம்பினோடனே முதல்ல தர்ணி சார்கிட்ட வந்து நான் சொன்னேன், இந்த லாஸ்ட்டில் சல்மான் கான் வந்து இந்த சட்டையை அவுக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்குங்க, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். தர்ணி சொன்னார், நீங்கள் கண்டிப்பாக சட்டையை அவுத்து சண்டை போடணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் ஆகும்? நான் சொன்னேன், ராஜா அது ரொம்ப கஷ்டம் ராஜா, அது வந்து ஒரு 3-4 மாதம் ரொம்ப கஷ்டப்படணும். ரெண்டாவது சாப்பாடுலாம் பிரியாணிலாம் கொஞ்சம் சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. வேறு அந்த போடாப்பொடி மற்ற படம் கட்டிலாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னா, சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் கொஞ்சம் படத்துக்கு ஷூட் ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் நல்லா வெயிட்லாம் போட்டு ரெடியாக போய் ஷூட்டிங் போயெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். எங்கேருந்து நியூஸ் வந்ததுன்னே தெரில. 6 பேக் கொண்டு வராரு, 8 பேக் கொண்டு வராரு, சின்ன இருக்காருன்னு நாங்கள் ஷூட்டிங்கில் தான் இருந்தேன். நான் எந்த ஜிம்முக்கும் போகல. பார்த்தா எல்லாத்துலையும் எழுதிட்டாங்க. போட்டு எழுதுனா படிச்சுட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரே மெசேஜ், நம்மால் வந்து 6 பேக்கில் வராரு. நான் கேட்டேன், யார் அவங்களுக்கு சொல்கிறது? இல்லை சார் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க அப்படின்னா. எழுதி படிச்சுட்டு எனக்கு பயங்கர அப்செட்டு. ஐயோ என்னடா இந்த மாதிரி எழுதிட்டாங்களே, இப்போது கண்டிப்பாக படத்தில் எதிர்பார்ப்பாங்களே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. கடைசியாக ஒரு 30 நாள் தான் இருந்தது ஷூட்டிங்கு, அந்த கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும். அப்போ அப்படியே யோசிச்சுட்டு தண்ணிக்கிட்ட போய் சொன்னேன், ராஜா இந்த மாதிரி எழுதிட்டாங்க ராஜா, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. அந்த தண்ணி சொன்னால், சரி அதை பற்றி ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க விடுங்க. ஆனால் மனசுக்குள்ள இருந்து சரி ஓகே எழுதிட்டாங்க, ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உழைச்சதுக்கு இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒரு 30 டேஸில் வந்து நான் உழைச்சி பட்ட கஷ்டத்துக்கு வந்து முதல் காரணம் நீங்கள் தான். ஸோ உங்கள் எல்லாருமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து எனக்கு அந்த பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஏர்ஜ் வந்திருக்காது. டெய்லி காலைல 3 மணி நேரம், நைட் 3 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ அதுதான் ஒரு கோபம், அதுதான் வந்து ஒரு சந்தோஷமும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் நடித்த படங்கள்லேயே ஒரு ஹீரோவாக ஒரு 15 படம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து மீடியாவோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. படம் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாங்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், படத்தை பற்றி அவ்வளோ அழகாக வந்து படத்தை வந்து கொண்டு போய் இன்னைக்கு ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ணதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், ஒரு எக்ஸலண்ட் ப்ரொடியூசர். எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாமல், எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் இந்த படம் அழகாக இன்னைக்கு முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் அவங்க தான். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா வந்து ஒரு டேரக்டராலையும் ஒரு ஹீரோவாலையும் எந்த டெக்னீஷியனாலையுமே ஒர்க் பண்ண முடியாது. ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த படத்துக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிற்கலை. இன்றைக்கெலாம் வந்து ஒரு ஷெட்யூல் போகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் சினிமா இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து 87 to 90 டேஸ் ஆல்மோஸ்ட் மைசூரில் ஷூட் பண்ணோம். ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிற்கல. அண்ட் ஒரு நாள் ஷூட்டிங் செலவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் மீறி கண்டினியூஸாக ஷூட் பண்ணி இந்த படத்தை இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து ப்ரொமோஷன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு ரிலையன்ஸ். ஏன்னா ஒரு கரெக்டான ஒரு படத்தை கொண்டு போய் கரெக்டாக ரீச் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்து இந்த படத்தோட சேர்ந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ ரியலி தேங்க் ரிலையன்ஸ் ஃபார் தட். அண்ட் தர்ணி சார், தர்ணி வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு. அதாவது நாங்கள் வந்து ஜாலியாக எங்கே மீட் பண்ணாலும் பேசிப்போம். படம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிறது படம் ஆரம்பிக்க நான் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முன்னாடி டைம்லேருந்து எங்கே வெளியில் ஃபங்க்ஷன் போனாலும் இது பண்ணாலும் நமக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுவாங்க இல்லையா பேசுறதுக்கு. அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஒன்றா இருப்போம். எங்கே வெளில போனாலும் சரி ஒன்றா நின்று பேசிகிட்டு இருக்கோம். படம் பண்ணணும் அப்படின்லாம் என்றைக்குமே வந்து ஒரு தாட் அப்படிலாம் இருந்ததில்லை. எனக்கு மனசில் ஒரு ஆசை, என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு தர்மி படம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசை வந்து இன்னைக்கு கோஷ்டி மூலியமாக நிறைவேறியிருக்கு.
பொதுவாக நிறையா சொல்லுவாங்க, சிம்பு வந்து லேட்டாக வருவார், இல்லை டைரக்டர்கிட்ட அதை சொல்லுவார் அப்படின்லாம் வெளியில் நிறையா கதை எல்லாம் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. பட் இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்குது, நான் கண்ணாடி மாதிரி இல்லை, நீ எதை காட்டுறியோ திருப்பி காட்டுவோம்லன்னு ஒரு டைலாக். அந்த டைலாக் தான் த்ரூ அவுட் படத்தில் வந்திருக்கு. இந்த டைலாக் ஃபஸ்ட்டு தரணி என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், என்னோட லைஃபோட டைலாக் இது. நான் வந்து என்றைக்குமே என்னை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ, என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை நான் அப்படியே என்றைக்குமே திருப்பி கொடுத்துருக்கேன். அது ஏதோ சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன். இந்த படம் வந்து 90 டேஸில் ஒரே ஷெட்யூலில் வந்து படம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு, அது சொல்லணும், படம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க, தரணி பயங்கரமாக செலவு பண்ணி எடுப்பார், சிம்பு வர ஹீரோவை நடிக்கிறாரு, இந்த படம்லாம் எப்படிங்க வந்து தீபாவளிக்குள்ளெல்லாம் வரும், இந்த படம் எப்படி ஒரு 1.5 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா 87 டேஸ் கண்டினியூஸ் சிங்கிள் ஷெட்யூல், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு முழு காரணம் வந்து இந்த ப்ரொடியூசர், டைரக்டர், த ஹோல் டீம் என்னை வந்து அவ்வளோ அருமையாக ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி என்னை வந்து தரணி சார் வந்து பார்த்துக்கிட்டாரு. ஸோ இந்த படத்தில் வந்து என்னுடைய ஒரு உழைப்பு, என்னுடைய கஷ்டம், சிம்பு இது பண்ணார், காலைல 3 மணி நேரம் வேலை செஞ்சார், ஷூட்டிங்கில் 96 வந்தாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் நான் கிடையவே கிடையாது. அது வந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் ஹோல் டீம். ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், அவ்வளோ அன்பு செலுத்தினாங்க என் மேலே. நான் ஒர்க் பண்ண படங்களில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்போவுமே ஏதாவது ஒரு படத்தில் யாராவது ஒரு கேரக்டர் ஏதாவது கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருமே த ஹோல் யூனிட், ரைட் ஃப்ரம் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், நாசர் சாராக இருக்கட்டும், ரமேஷாக இருக்கட்டும், ஒரு 3 மாதம் 2 மாதம் நம்ம சென்னையில் மிஸ் பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு வந்து எனக்கு என்ன சொல்கிறது, எல்லா விதத்துலையும் என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான டைமில் முடிச்சு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஐ தேங்க் தரணி அண்ட் த ஹோல் டீம். அண்ட் எல்லாரை பற்றியும் சொல்லணும், கண்டிப்பாக கோபி சார்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இந்த படத்தில் என்னை காட்டியிருக்காரு. அவ்வளோ அழகாக ஒரு காப், அது வந்து வருமா எப்படி இருப்பேன் நான் அப்படின்ற பயம்லாம் இருந்தது. பட் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அழகாக வந்து ஒரு ஷார்ட்டை வந்து வச்சு ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும் எக்ஸலண்ட்டாக செட்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. அண்ட் தமிழ் மியூசிக் ஆக்சுவலாக வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஹிட் சாங்ஸ் யுவனோட நல்ல பாடல்கள் எல்லாமே நல்லா அமையும். பொதுவாக என்னோட பாடல்கள் வந்து கடவுள் புண்ணியத்தில் வந்து நல்லபடியாக வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பாடல்கள் எல்லாம். இந்த படம் மியூசிக் யார் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக நான் வானம் ரெக்கார்டிங்கில் இருந்தேன். ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது தமனுக்கே இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியாது. நான் வானம் ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒஸ்தி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யுவன் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அடுத்த படம் வேட்டை மன்னன் அவர் தான் பண்ணுறது. நானும் இவங்க எப்பவுமே சொல்லுவோம், கண்டினியூஸாக படம் பண்ணிட்டு இருந்தால் ஒரு இது இருக்காது, ஸோ நம்ம கேப் பிட்வீன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்பவுமே பேசுவோம். அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது யுவன் கிட்ட இந்த மாதிரி ஒஸ்தி இது டபாங் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கும்போது யுவன் சொன்னார், தமிழ் நல்லா இருப்பார், எங்கெல்லாம் ஆசை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து வேற ஒரு வேவ் லென்த்தில் இருக்காங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது யுவன் சொல்லும்போது. அண்ட் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய கமர்ஷியலி ஹிட் ஆல்பமாக அமையும். இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு எப்படி தெலுங்குல இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்காரோ, கண்டிப்பாக வந்து தமிழில் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வருவார். ஏன்னா என்னோட இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு அந்த சாங் அனுப்புங்க, அந்த இதில் இது மாற்றுங்க, இது ஒன்றும் கொஞ்சம் இப்படி வேணும், இதில் லெவல் கம்மியாயிடுச்சு, இதில் கொஞ்சம் பேஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு, போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருவேன். யுவன் வந்து பழகிட்டார், அவருக்கு தெரியும், எது கேட்டாலும் ஓகேன்னு சொல்லி உடனே பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி தமன் வந்து நைட்டு 1 o'clock இல்லை 2 o'clock இல்லை எனி டைம் எப்போ நான் ஃபோன் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபோன் எடுப்பார். ஃபோன் எடுத்து எனி சேஞ்சஸ் எதுனாலும் நான் சொன்னாலும். அண்ட் தரணி பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நான் வந்து ஒரு சாங்க்கு வந்து நான் ரொம்ப போராடுவேன் அந்த படத்தில், அதே மாதிரி தரணி சார் படத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா பாடலுமே கன்ஃபார்ம்டு ஹிட். அவர் வந்து பயங்கர மியூசிக் சென்ஸ் தரணிக்கு. ஸோ அவரும் விட மாட்டார், ஒரு பக்கம் தமிழை போட்டு அவர் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுவார், நான் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுவேன். பட் எங்கள் 2 பேரோட இதையும் ட்ரபிள் எல்லாத்தையும் அதை வந்து ஒரு தவறான ஒரு முறையில் எடுத்துக்காம ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு தமிழ். அவர் சொன்னார் இந்த படத்தோட மியூசிக் வந்து வெற்றியாக அதுக்கு காரணம் சிம்பு தரணின்னு. கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து அவர்கிட்ட எதிர்பார்த்தது அவர் எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுனால இட் ஆல் பிலாங்ஸ் டு டெஃபினெட்லி தேங்க்யூ தமிழ். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சந்தானம் அண்ட் ரிச்சான ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க.
எல்லாருமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ரொம்ப ஜாலியாக இருக்கும். சந்தானம் சார், நான், மயில்சாமி அண்ணன், வையாபுரி, இந்த ஹோல் டீமே, இந்த ஃபெஸ்டிவல் அண்ட் போலீஸ் ஃபோர்ஸ், இந்த டீமே வந்து செம்ம காமெடி. எங்களுக்கு ஷூட்டிங் டைம் போனதே தெரில. எல்லாரும் ஜாலியாக ஷூட்டிங்கில் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்போம், ஒன்றா உட்காந்துருப்போம். எல்லாரும் தனியாக கேரவனில் போய் தனித்தனியாக உட்காரது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டைரக்டராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், சந்தானமாக இருக்கட்டும், எல்லாருமே ஒன்றா எப்பவுமே ஒன்றா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நைட்டும் சரி, ரமேஷ் எல்லாரும் வந்துடுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் இந்த படம் வந்து பண்ணதில்லை. சல்மான் கான் நடித்த படம் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. இது எப்படி நமக்கு சூட் ஆகுமா, கரெக்டாக வருமா வராதா அப்படின்ற ஒரு சின்ன பயமாக இருந்தது. பட் அந்த பயமாக ஃபஸ்ட் டேவே போயிடுச்சு. தர்மேஷ் ரொம்ப அழகாக வந்து ஒர்க் பண்ணி வாங்கி இது பண்ணார். அண்ட் ஆடியோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சாங்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். பட் ஒரு ஃபஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஃபஸ்ட் டேவே வந்து இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இது வரைக்கும் நான் நடித்த படங்களில் வந்து ஒரு 2-3 days இல்லை ஒரு வீக் கழிச்சு இந்த பாட்டு இட்டு அந்த பாட்டு இட்டுன்னு வாங்க. பட் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் டேவே வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்தது முதல் படம் உஸ்திக்கு தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் மை ஃபேன்ஸ். ஏன்னா வந்து ஒரிஜினல் சீரீஸ் வாங்கினாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்னைக்கு சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ என்னோடய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு குஸ்தி படமாக வரும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் பத்திரிகை மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் குஸ்தி தீபாவளி வாழ்த்துக்கள்.